அனைவருக்கும் வணக்கம். இப்போ போன வீடியோவில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அந்த க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்குள்ளே எப்படி இந்த கலைத்திருவிழா ஃபோல்டர்ஸை வந்து உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கீழே அந்த ப்ளஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த நியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு இருக்கா. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன மாதிரி ஃபோல்டர் வச்சுக்கோங்க. இப்போ கலைத்திருவிழா தானே போட போகிறோம், அதனால் கலைத்திருவிழா 2024 25 அப்படிங்கிற நேம்லேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அப்போ வந்து கலைத்திருவிழா 2024 25 அப்படிங்கிற நேம்லேயே நான் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சர்ச் இன் டிரைவ் அப்படின்னு இருக்கா மேலே, அந்த இதில் அந்த லெஃப்ட் சைடில் இந்த ஹரிசாண்டலாக ஒரு 3 கோடு தெரியுதுல்ல, அதை டச் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கா. இப்போ சில நேரம் வந்து இந்த டேட்டா யூசேஜில் இது வந்து ஆனில் இருக்கும், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபை அப்படின்னு இருக்கா. சில ஃபோனில் வந்து இது ஆனில் இருந்துச்சுன்னா வைஃபையில் மட்டும்தான் ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். அப்போ உங்களுடைய டேட்டா இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபைல் வந்து அப்லோட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேட்டா யூசேஜ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாலே என்ன ஆகும், உங்களுடைய டேட்டா மொபைலில் உள்ள டேட்டா யூஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ண பிறகு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த கலைத்திருவிழாவில் எடுக்கிற அந்த வீடியோஸ் எல்லாமே யார் வேணாலும் பார்க்கலாம், எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ அந்த ஃபோல்டர் பக்கத்துலேயே ஒரு 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்சஸ் அப்படின்னு இருக்கா, அந்த மேனேஜ் அக்சஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்குது, அதாவது இதில் ஏற்றுற வீடியோஸ் வந்து நீங்கள் மட்டும் தான் பார்க்கலாம், வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாகவே அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்டடை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. இப்போ வந்து எனி ஒன் விசிட் த லிங்க் அப்படின்னு இருக்கா, இதை நான் மாற்றிட்டேன். அப்படி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரு கீழே பாருங்களேன், ஒரு பீப்புள் சிம்பிள் தெரியுதுல்ல, அந்த கலைத்திருவிழா கீழே பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு பீப்புள் சிம்பிள் மாதிரி தெரியும். இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபைல் வந்து எல்லா இடத்துலையுமே ஓப்பன் ஆகும், யார் வேணாலும் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஏன் இந்த மெயின் ஃபோல்டர்லேயே நம்ம ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா, மெயின் ஃபோல்டர்லேயே கொடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற அடுத்தடுத்த ஃபோல்டருக்குமே இந்த ஆப்ஷன் வந்து போய் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிரும். இதை நீங்கள் மெயினுக்கு கொடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு ஃபோல்டருக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபைல் வந்து நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரியே மாடிஃபை பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நான் மெயின் ஃபோல்டருக்கே ஆக்சஸ் வந்து கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த கலைத்திருவிழாங்கிற ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து கலைத்திருவிழாங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயாச்சு. இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தால் உங்களோட பள்ளிகளில் வந்து 2 கேட்டகரியாக போட்டிகள் நடக்கும். ஃபஸ்ட்டு 1 to 2க்கு ஒரு கேட்டகரியில் போட்டிகள் நடக்கும், 3 to 5 கேட்டகரியில் போட்டிகள் நடக்கும் இல்லையா. ஸோ ப்ரைமரி வந்து 2 கேட்டகரியில் வந்து நடத்துவீங்க. இதே மிடில் ஸ்கூலாக இருந்தால் 3 கேட்டகரியில் நடத்துவீங்க, 1 to 2, 3 to 5 அண்டு 6 to 8 நடத்துவீங்க. ஸோ எத்தனை கேட்டகரி இருக்கோ அத்தனை ஃபோல்டரை முதல்ல இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பியும் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்ன ஃபோல்டர் அப்படின்னா, இப்போ வந்து வகுப்பு 1 to 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, வகுப்பு 3 to 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு கலைத்திருவிழாங்கிற ஒரு மெயின் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு நடக்குது, 1 to 2க்கு ஒரு கேட்டகரி, வகுப்பு 3, 5க்கு ஒரு கேட்டகரி நடக்குது இல்லையா. ஸோ 2 ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வகுப்பு 1 to 2 அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து டச் பண்ணோம்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து என்னென்ன போட்டிகள் நடக்குது. இப்போ சில ஸ்கூலில் வந்து வண்ணம் தீட்டுதலில் மட்டும் போட்டிகள் வந்து நடத்தியிருப்பீங்க. சில ஸ்கூலில் வந்து வண்ணம் தீட்டுதல், இந்த ரைம்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் அந்த ரைம்ஸ் இருக்குது, அது மாதிரி என்ன போட்டிகள் இருக்கோ அந்த போட்டிகள் சம்மந்தமான ஃபோல்டரை இந்த வகுப்பு 1, 2ல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து வண்ணம் தீட்டுதல்னு ஒரு போட்டி இருக்கு இல்லையா. ஸோ நான் இதில் வந்து வண்ணம் தீட்டுதல்
இப்போ வந்து வண்ணம் தீட்டுதல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அதாவது வகுப்பு 1 to 2க்குள்ளே என்னென்ன போட்டி இருக்கோ அதுக்கான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் அதில் வந்து உங்களுக்கு யார் யார் வின் பண்ணாங்க. இப்போ வந்து வண்ணம் தீட்டுதலில் 10 பேர் கூட உங்கள் ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் 1, 2 ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்டு, தேர்டு இது 3 ப்ரைஸ் மட்டும் தானே நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எடுத்த குழந்தைங்களுடைய வீடியோ மட்டும் நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணால் போதும். இப்போ வண்ணம் தீட்டுதல் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து திருப்பியும் அதே மாதிரி நியூவை கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஃபைலை தான் அப்லோட் பண்ண போகிறோம். எந்த குழந்தையோடைய வீடியோ வந்து ஃபைலில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை தான் இதில் வந்து வைக்க போகிறோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இப்போ நான் ஃபோல்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதாவது மெயின் ஃபோல்டரு அந்த கலைத்திருவிழா வச்சுருக்கோம். அதுக்குள்ளே என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை வச்சுக்கிறோம். அதை அடுத்து வகுப்பு 1 to 2க்குள்ளே என்ன போட்டிகள் நடக்குதோ அதுக்கான ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிடுறோம். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி தான் எந்த மாணவர்கள் வந்து ப்ரைஸ் வின் பண்ணாங்களோ அவங்களோட ஃபைலை நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ இதில் அப்லோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எந்த ஃபைலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த நீங்கள் ஒரு மாதிரி டச் பண்ணால் போதும். இப்போ ஏதாவது ஒரு ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீநேம் அப்படின்னு இருக்கா. இந்த ரீநேமில் போயிட்டு இப்போ நவீன்கிற பையன் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நவீன் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத கூட நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டு ரீநேம் கொடுங்க. அதாவது நவீன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வந்துருச்சா. இதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் யார், தேர்டு ப்ரைஸ் யார், அதை ஃபுல்லாக சேர்த்த பிறகு அதே 3 டாட்டை நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கா. அந்த காப்பி லிங்க்கை நான் ஒரு இடம் டச் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபைலுக்குள்ள லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ ஏதாவது வந்து ஒரு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு இப்போ உங்களுடைய ஓன் ஃபோல்டரில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு கேட்கும். அந்த பேஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த லிங்க்கு, காப்பி பண்ண லிங்க் இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நவீன் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கா. அதுக்கு கீழே அந்த பையனுடைய வீடியோக்கான லிங்க்கும் இந்த இடத்துல வந்துடுச்சு. இவ்வளோ தான். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எமிஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் வின்னரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை இந்த லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கையுமே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த குழந்தை எதுக்கான ப்ரைஸு அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பாமல் நீட்டாக உங்களோட எமிஸில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே மிஸ், தேங்க்யூ.